வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 3வது பாடம் காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி. இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் பாடியிருப்பார்? கண்டறிந்து எழுதுவேன். கீழே ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். கொக் கொக் கொக்கர்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேஸில் சேவல் அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். கர் 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 பருந்து, கீ கீ கிளி, கொவ் கொவ் கொக்கு, கா கா காகம். இந்த மாதிரி அந்த படத்தை பார்த்து பொருத்தமான அந்த பறவையோட பெயரை நம்ம எழுதியிருக்கிறோம். அடுத்து முதல் எழுத்தை மாற்றுவேன், பறவையின் பெயரை எழுதுவேன். பாட்டு பாடுவது தோழி. தோழி அப்படிங்கிற அந்த வார்த்தையில் முதல் எழுத்தை மாற்றி அடுத்த வரியில் கீழே அந்த கோட்டில் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். முட்டையிடுவது கோழி. பகலில் கடும் வெயில், நடனமாடும் மயில், உருகி ஒளிர்வது மெழுகு, உயரை பறப்பது கழுகு, வீட்டின் மேலே கூரை, மீனை பிடிப்பது நாரை, சிலை வடிப்பது உளி, பச்சை வண்ண கிளி. இதே போல் முதல் எழுத்தை மாற்றி பொருத்தமான விடையை நம்ம அந்த கோட்டில் எழுதியிருக்கிறோம். இதை பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்த பக்கத்தில் விடுகதையை படிப்பேன், விடையை எழுதுவேன். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஒற்றை காலில் நிற்கும், நீண்ட கழுத்து இருக்கும், நீர்நிலையில் காத்திருக்கும், அது என்ன? நாரை. பகலில் தூங்கும், இரவில் அலரும், தலையை சுழற்றும், அது என்ன? ஆந்தை. கருப்பு நிறத்தில் இருக்கும், கூட்டம் சேர்க்கும், பகிர்ந்து உண்ணும், அது என்ன? காகம். நீந்த தெரியும், நடக்க தெரியும், பறக்க தெரியாது, பனிப்பிரதேசத்தில் வாழும், அது என்ன? பெண்குவின். பறவை அல்ல, ஆனால் பறக்கும், தலைகீழாக தொங்கும், பழங்களை உண்ணும், அது என்ன? வௌவால். பறவைகளோடு பேசினால் என்ன பேசுவேன், எழுதுவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பறவை கூட பேசுனா என்ன பேசுவீங்க அப்படிங்கிறத இங்கே ஒரு கற்பனையாக எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். வானத்தின் ரகசியங்களை கூறுவாயா? மழை எப்போது வரும்? எந்தெந்த நாடுகளுக்கு நீ சென்றுள்ளாய்? எப்படி நீ உயரமாக பறக்கின்றாய்? உனக்கு பயமாக இல்லையா? இதே போல் நீங்கள் பறவையோடு பேசினால் என்ன பேசுவீங்க அப்படிங்கிறத இங்கே எழுத சொல்கிறாங்க. அடுத்த பக்கத்தில் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி பாருங்கள். மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது யார்? குரங்கு மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. இரண்டாவது கேள்வி. மைனா பாட்டு போட்டியில் எப்படி பாடியது? மைனா பாட்டு போட்டியில் பிக் 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 என பாடியது. பாட்டு போட்டியில் கலந்து கொண்டவர்களின் பெயர்களை எழுதுக. மைனா, கிளி, சேவல், கழுகு, குயில், மயில் மற்றும் காகம். பறவைகளின் பெயர்களையும் அவற்றிற்கு வழங்கப்பட்ட பட்டங்களையும் எழுதுக. விடாமுயற்சி பாட்டுக்காரர் மைனா, கம்பீர பாடகர் கழுகு, தெளிவு பாடகர் கிளி, இனிமையான பாடகர் குயில், நடன பாடகர் மயில், மூச்சை அடக்கி பாடுபவர் காகம். அடுத்த பக்கத்தில் இடை சொற்களை இணைத்து தொடர் எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிராக்கெட்டில் பாருங்கள். செக்க சிவந்த, பச்சை பசேல், ஓங்கி உயர்ந்த, மேடு பள்ளம். இந்த இணைச்சொற்களை பயன்படுத்தி படத்தை பார்த்து ஒரு வாக்கியமாக அமைக்க சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள். பச்சை பசேல் என்றிருக்கும் வயல், ஓங்கி உயர்ந்த மரம், செக்கச் சிவந்த வானம். இதே போல் எழுதிக்கிங்க. அடுத்து கீழே இணைச்சொற்களுக்கு ஏற்ப தொடர்கள் எழுதுவேன். கண்ணுங்கருத்துமாய் அப்படின்ட்டு ஒரு இணைச்சொல் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். தாய் தன் குழந்தையை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டார். வெள்ளை வெளியர். கொக்கு வெள்ளை வெளியர் என்று காட்சியளிக்கிறது. வாடி வதங்கி. தண்ணீர் இல்லாமல் செடி வாடி வதங்கி காணப்படுகிறது.
சின்னஞ்சிறிய சின்னஞ்சிறிய குழந்தை அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறது. உயர்வு தாழ்வு, மக்களிடையே உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது. படிப்பேன் மின்னுவேன், அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை படித்து பாருங்கள். கீழே பாருங்கள், 2 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. முதல் கட்டத்தில் மேலே பாருங்கள், தாவரங்களிலிருந்து கிடைப்பவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூரியகாந்தி, பஞ்சு, மிளகு, சுண்டல், பூசணி, கரும்பு, பூக்கள், உளுந்து, இந்த மாதிரி மேலிருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்தது தூ எழுத்து உள்ள சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. துண்டு, விருந்து, துடுப்பு, உளுந்து, இதே போல் வார்த்தைகளை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்து படிப்பேன் மகிழ்வேன், இதை படித்து பாருங்கள். வாசித்தல் பயிற்சிக்காக இதை கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கத்தில் சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன் அப்படின்னு இருக்குது. நாங்கள் வாழும் வீடு, நாங்கள் வாழும் சிற்றூர், நாங்கள் வாழும் மூதூர், நாங்கள் வாழும் தகடூர், இதே போல் சேர்த்து படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் சேர்த்து படித்து பாருங்கள். இது வாசித்தல் பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க. படிப்பேன் சிறகடிப்பேன், நீச்சல் குளம் அப்படின்ட்டு ஒரு சிறிய பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே கேள்விகள் இருக்குது பாருங்கள். 1வது கேள்வி பாருங்கள். வாத்து உருவாக்க நினைத்தது எது? நீச்சல் குளம். வாத்து குளத்தில் என்ன செய்தது? நீந்தியது. அடுத்த பக்கத்தில் ஐ செய்யலாமே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்புகளுக்கு பொருத்தமான பண்டிகை, திருநாள், அந்த பெயரை நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். முதல்ல பிறந்த நாள் விழா, 2வது அன்னையர் தின விழா, 3வது குழந்தைகள் தின விழா, 4வது உலக நீர் நாள், 5வது போகி பண்டிகை, 6வது போலியோ ஒழிப்பு நாள். சின்னாவுக்கு எழுத உதவுங்களேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று அவங்களே ஃபில்லப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எனது பள்ளி, நாங்கள் அனைவரும் விளையாடி கொண்டிருக்கிறோம். படத்தை பார்த்து படத்துக்கு பொருத்தமான செயல்பாடை நம்ம எழுதணுங்க. இது எனது புத்தகம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. படத்தை பாருங்கள். நாங்கள் அனைவரும் படித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். இது எனது வண்ண பென்சில், நாங்கள் அனைவரும் வண்ணமிடுகிறோம். அடுத்தது இது எங்கள் வீடு, நாங்கள் இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி எழுதிக்கணும். முன்பிருந்தா பின்பிருந்தா எப்படி படிக்கலாம், சின்னாவுக்கு உதவுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பிக்சரை பாருங்கள். எலி பார்த்த பாப்பா அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. முன்பிருந்து பின்பிருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எலி பார்த்த பாப்பா, எலி பாப்பாவை பார்க்குது, இதுதான் சரியானது. அப்போ முன்பிருந்து நம்ம படிக்கணும், அதுதான் சரியானது. அப்போ முன்பிருந்து அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், குரங்கு வரைந்த கரடி அப்படின்னு இருக்குது. இது தவறாக இருக்குது. பின்னாடியிலேருந்து படித்து பாருங்கள். கரடி வரைந்த குரங்கு, இதுதான் சரியானது. அப்போ பின்பிருந்து அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. இதே போல் படித்து பார்த்து நான் டிக் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதே போல் நீங்களும் செக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிறப்பான நாள் பற்றி படம் வரைந்து எழுதுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடித்த நாள், உங்களுக்கு சிறப்பான நாள் அப்படின்னா உங்களுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை பற்றி ஒரு 5 வரிகள் நீங்கள் எழுதிக்கலாம். அல்லது நான் இங்கே படம் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, கேக்கு வரைஞ்சிருக்கேன், பக்கத்தில் அதை பற்றி எழுதியிருக்கிறேன். இதையே கூட நீங்கள் பார்த்து அப்படியே எழுதிக்கலாம்.